பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 17 38 வசனங்கள் நீங்க வாசிச்சா தெரியும். லாசருடைய இறப்பை குறிப்பிட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 2 விஷயங்களை நீங்க பார்க்கலாம். மரியாள் ஃபர்ஸ்ட் அநேக யூதர்களுடைய ஆறுதல் சத்தத்தை கேட்கிறாள். ஆனால் அந்த இறப்பினுடைய ஆழ்ந்த துக்கத்துல இருந்து அந்த அநேக யூதர்களுடைய ஆறுதல் சத்தம் அவளை எழும்ப பண்ண வைக்க முடியல. டெத்துங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க செத்து போறாங்க அப்படின்னா நம்மளை அதை அப்படியே உட்கார வச்சிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும், எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் இருக்கும். அந்த பிடிச்சவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு எழும்பவே விடாது. அப்படியே அமுங்கி உட்கார்ந்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். வேற யாருடைய ஆறுதல் வார்த்தையும் கேட்க இஷ்டம் இருக்காது. அது நம்மளை எழும்ப பண்ணாது. ஏன்னா அவங்கள மிஸ் பண்ணிட்டோங்கிற அந்த கிரீஃப் உள்ள டீப்பா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆழ்ந்த துக்கத்துல இருந்து மரியாள அநேக யூதர்களுடைய ஆறுதல் எழும்ப பண்ணல. ஆனா இயேசுவினுடைய 2 வார்த்தையின் சத்தம் சீக்கிரமா எழும்ப பண்ணி ஓட வச்சுது. பாருங்க, 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் அதே அதிகாரம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறாள் என்றாள். உன்னை அழைக்கிறாள். அவளுக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. உன்னதான் அழைக்கிறாரு, வா. இந்த 2 வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உடனே அவள் கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இன்னைக்கு 2 விஷயம் கிளியரா புரியுது. அநேக மனிதர்களுடைய ஆறுதலின் சத்தம் உங்களை எந்த ஆழ்ந்த துக்கத்துல இருந்தும் எழும்ப பண்ணாது. ஆனா கர்த்தருடைய 2 வார்த்தையின் சத்தம் உங்களை எந்த ஆழ்ந்த துக்கத்துல இருந்தும் சீக்கிரமா எழும்ப பண்ணி உங்களை ஓட வைக்கும், உங்களோட ஓட்டத்துல திரும்ப ஓட வைக்கும். அதனால மனிதர்களுடைய ஆறுதலுக்காக வெயிட் பண்ணாதீங்க. எத்தனை பேர், அநேக யூதர்கள் தான் எழுதியிருக்கு. அநேக மனிதர்களுடைய ஆறுதல் உங்களை துக்கத்துல இருந்து எழும்ப பண்ணாது. ஆனா கர்த்தருடைய 2 வார்த்தையின் சத்தம் உங்களை சீக்கிரமா எழும்ப பண்ணி ஓட வைக்கும். அவருடைய வார்த்தைக்காக காத்துருங்க. அவரோட வார்த்தையை மட்டும் விரும்புங்க. நீங்க உங்களோட ஓட்டத்துல சீக்கிரமா ஓடுவீங்க. அதற்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். எந்த ஆழ்ந்த துக்கத்தையும் மேற்கொள்ள முடியும். God bless you.